என்னால அழாம இருக்க முடியல லட்சுமி. உயிருக்கு போறன்னு உன்னையும் காப்பாத்த முடியல. ஆமா. என்ன சார் பேசுறீங்க? வெற்றி, என்னடா ஆச்சு? லட்சுமி உயிரோட இருக்கலாம். வெற்றி, இதுல உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். அவங்க உங்க பொண்டாட்டின்னு சொல்றாங்க. நீங்க லட்சுமியோட வாழ்ந்தவர். அதனால நீங்க சொல்ற சாட்சியும் ரொம்ப அவசியம். ஆமா மாமா, உங்களுக்கு தான் உங்களை பத்தி முழுசா தெரியும். சரி, வர. ஆனா ஒண்ணு, என்னை இத்தோட நீங்க விட்டுறணும். என்னை திரும்ப நீங்க கூப்பிட்டா நான் எக்காரணத்தை கொண்டு வரமாட்டேன். வெற்றி, அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. வாங்க போலாம். ஐயா, நீங்களும் வாங்க. சரி வள்ளியம்மா, நீ வா போலாம். மாமா, நானும் வரேன் மாமா. எனக்கும் லட்சுமி அக்கா பார்க்கணும். என்னது அக்காவா? இல்ல, லட்சுமி அக்கா மாதிரி இருக்க அவங்கள பார்க்கணும். நீங்களும் வாங்க. நான்லாம் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. போங்கப்பா. வாங்கய்யா, வாங்க வெற்றி. வாங்கப்பா. ஏமா, என்னமா அது? புதுசா ஒரு பூதம் கிளம்புது. ஏன் எனக்கும் தாண்டி குழப்பமா இருக்கு. ஏமா, நாமளும் அவங்க கூட போயிருக்கலாமோ? எதுக்குடி? அதான் அனு கூட போயிருக்கால, அவதான் அக்கா சென்டிமெண்ட்டை வச்சு எல்லாரையும் மடக்குறாள. போயிட்டு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அந்த கதை ஒரு 4 நாளைக்கு நாரத்தான் போகுது. அப்ப பாத்துக்குவோம். சரி வா, அவங்க வர்றதுக்குள்ள சாப்பிடலாம். ஆமாமா, சூடா சாப்பிடலாம். வா வா வா. இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. ஓகே சார். வேண்டாப்பா, நம்ம இப்படியே போயிடலாம். லட்சுமி பேரை வச்சு நல்லது நடந்தா பரவாயில்ல. இங்க அநியாயம் எல்லாம் நடக்குது. போல வாங்க. ஏய், வீணா போட்டு குழப்பிக்காதரா. உள்ள போய் பார்த்தா லட்சுமி இல்லைன்னு தெரிஞ்சிட போகுது. என்னம்மா? எந்திரிமா. என்ன? எந்திரி. வாமா. உட்காரு. இங்க நிக்காதீங்க, அந்த பக்கம் போங்க. வெற்றி, நாங்க ஐடென்டிபிகேஷனுக்காக 2 பேரை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவங்க 2 பேரும்
வந்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? என்கிட்டயே கதை விடுறல்ல நீ? இல்ல சார், நான் லக்ஷ்மி தான். ஏய், வாய மூட. செக் போஸ்ட்ல கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். நீ எங்ககிட்டயே கதை விடுறியா? அப்போ நீ லக்ஷ்மின்னா உன் கூட வந்தவங்கள தப்பிச்சு ஓடுனாங்களே, அவங்கள யாரு? ஐயோ, நான் எப்படி சார் சொல்லி புரிய வைக்கிறது? நான் தான் சார் லக்ஷ்மி. புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க என் ஹஸ்பண்ட வர சொல்லுங்க, எல்லாமே தெரியும். ஹஸ்பண்டா? யாரும் ஹஸ்பண்ட்? எத்தனை தடவை சார் சொல்றது? வெற்றி தான் சார் என் ஹஸ்பண்ட். வெற்றி? அப்ப நாட்டாம மருமக தான் நீ. ஆமா சார். அவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சீக்கிரம் வர சொல்லுங்க சார். வெற்றி, போமா. இவர்தான் வெற்றி. எனக்கு என் புருஷனை தெரியாதா? இவர் என் ஹஸ்பண்ட் இல்ல சார். நீ போப்பா. சார், விளையாடாதீங்க சார். என் வெற்றி இவர் இல்ல, அவரை கூப்பிடுங்க சார். ஏன் வெற்றி எங்களுக்கு தெரியாதா? வெற்றி, வெற்றி. சார், என்ன சார் சொல்றீங்க? என் புருஷன் எனக்கு தெரியாதா? இவர் வெற்றி இல்ல சார். ஏய், இவர்தான் வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கான்ல. யார் யாரையோ கூட்டிட்டு வந்து வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இவரும் வெற்றி இல்ல. இல்ல சார், புரிஞ்சுக்கோங்க சார். என் வெற்றியை கூப்பிடுங்க சார். போப்பா. அப்போ இவங்க யாரும் வெற்றி இல்ல. வெற்றி, வெற்றி. போப்பா. ஓ ஓ வெற்றி. வெற்றி, வெற்றி. நான் உங்க லக்ஷ்மி வெற்றி. இவ்வளவு நாளா எனக்கு காணும்னு எப்படி தவிச்சு போயிருப்பீங்கன்னு தெரியும். எப்படி வெற்றி இருக்கீங்க? நம்ம குழந்தை எப்படி இருக்கான்? வெற்றி, என்னங்க நான் கிடைச்ச சந்தோஷத்துல உங்களால பேசக்கூட முடியல. வெற்றி, யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? யார் சொல்லி இந்த டிராமா பண்ற? நான் தான் வெற்றி. நான் உங்க லக்ஷ்மி. வாய மூடு. என் லக்ஷ்மி செத்துட்டா. என்னங்க இங்க இருக்க என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏய் ஏய் ஏய், நீ என் லட்சுமி கிடையாது. இன்ஸ்பெக்டர், இவ என் லட்சுமி இல்ல. ஐயோ, இவ என் லட்சுமி இல்ல. ஐயோ வெற்றி, நான் ஏம்மா, லக்ஷ்மி. புரியுங்களா? என் லட்சுமி இல்ல. கான்ஸ்டபிள், கேட்ட மூடுங்க. கேட்ட மூடுங்க சொல்றேன். உள்ள வா. வெற்றி, வாமா. அத்தை, மாமா, நான் உங்க லக்ஷ்மி. அனு, லக்ஷ்மி அனு. நாகவேல் மாமா, நான் லக்ஷ்மி. அவரு நீ லக்ஷ்மி இல்லன்னு சொல்றாரு. லக்ஷ்மி செத்து போயிட்டான்னு சொல்றாரு. நான் லக்ஷ்மி. அத்தை, அத்தை, என்ன கூட்டிட்டு போக தானே வந்திருக்கீங்க. என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. என் குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியல. அத்தை, என்ன கூட்டிட்டு போங்க அத்தை.
அனு என்ன பண்றீங்க? அம்மா கூட்டி வாங்க. ஐயோ அத்தை இது லட்சுமி அக்கா லட்சுமி இல்ல இது. வா அனுஷ்கா. இல்லன்னு சொல்லாத. அம்மா கூட்டி வாங்க. கேளுங்க இது லட்சுமி அக்கா நீ லட்சுமி இல்ல. சொல்லுங்கப்பா. லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா உங்களுக்கு தெரியல ஐயோ இவங்களை இப்படியே விட்டுட்டு போக கூடாது மாமா இப்படியே விட்டுட்டு போக கூடாது மாமா கூட்டிட்டு போலாம் மாமா நீ வா அனுஷ்கா. லட்சுமி அது லட்சுமி இல்ல. விட்டுங்க மாமா நீங்க அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியலையா அது லட்சுமி அக்கா தான் அது லட்சுமி அக்கா தான் சத்தியமா அது லட்சுமி அக்கா தான் என் லட்சுமியோட நான் வாழ்ந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன் இவன் என் லட்சுமி இல்ல. இல்ல மாமா நான் சொல்றது நம்புங்க எனக்கு தெரியுது அனு. அது லட்சுமி அக்கா தான் அனு இதுக்கு மேல இங்க இருந்த உன் மனசை மாத்தின மாதிரி எல்லார் மனசும் மாத்திருவா. வாங்க 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 போலாம். லட்சுமி தான சொல்றீங்க ஏமா உள்ள எடுத்துட்டு வாங்க. உள்ள எடுத்துட்டு லாக்கப்ல போடுங்க. மா உள்ள வாமா. லட்சுமி ஏய் எடுத்துட்டு வாமா. உள்ள எடுத்துட்டு வாங்க. அது லட்சுமி சொல்றது லாக்கப்ல தள்ளு. வாடி ஓடி உள்ள போ. என்ன நம்புங்க நான் தான் லட்சுமி யாரு நீ? யார் சொல்லி இந்த டிராமா பண்ற? என் லட்சுமி செத்துட்டா. ஏண்டி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவ்ளோ நேரம் ஆச்சே. ஏண்டி என்னடி நடக்குது இங்க? போன இடம் வந்த இடம். ஏண்டி எப்படி செத்து எரிச்சதுக்கு அப்புறம் அவ உயிரோட வர முடியும்? மா என்கிட்ட கேட்டா எனக்கும் அதே குழப்பம்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க வந்தாதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு தெரியும். கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பாப்போம். சும்மா வாயை வச்சுக்கிட்டு தோணன்னு. இவ ஒரு கூறு கெட்டவ. எரிச்சி அவ சாம்பலையே கரைச்சாச்சு. ஏய் இங்க பாரு, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம லட்சுமி கதை முடிஞ்சு போச்சு. மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வந்திருக்கிறவ லக்ஷ்மி கிடையாது. அதுல நாம 2 பேர் ரொம்ப தெளிவா இருக்கணும். யாரோ ஒருத்தி தான் லக்ஷ்மி மாதிரி நடிக்கிறா. எல்லாம் தெரிஞ்சும் எதுக்குடி போய் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்கணும்? நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்பி ஏமாறதுதான் உன் குடும்பம். இப்ப லட்சுமின்னு நடிக்க வந்தவ கிட்டையும் நம்பி ஏமாந்து அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஐயோ இதுங்கெல்லாம் வரவங்க கிட்ட ஈஸியா ஏமாந்து தொலைக்குதுங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமாண்டி. நானும் இந்த வீட்ல கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து அந்த சாவி கொத்துக்காக தலகீழா நின்னு தண்ணி குடிச்சிட்டேன். ஆனா ஒண்ணும் இந்த வீட்ல நடக்க மாட்டேங்குது. ஏயே ஏதோ வராடி. வா பா. அமர் இருங்க 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 அமர் உங்க அம்மா இருக்காங்க. கடவுள் இருக்கா அமர்? உங்க அம்மா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. ஏய் என்ன சொல்ற? இருங்க லட்சுமி அக்கா உயிரோட இருக்காங்க. நிஜமாங்க? ஒரு நிமிஷம். ஏய் அக்கா ஏய் நில்லடி. என்னடி சொல்ற? ஆமாக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது லட்சுமி அக்காவே தான். என்ன மாமா இனிமே இதெல்லாம் எதுக்கு? ஏய்
போச்சா? ஏன் மாலையை கழட்டி போடுற? உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. எங்க வாங்க போலாம். எங்கடி போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது சத்தியமா லட்சுமி அக்கா தான். இவங்க யாருமே அக்காவை நம்பாம அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்த்துட்டேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சக்தி அக்கா பாவம் சக்தி. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கதறி எழுதுது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. வாங்க சக்தி போலாம். சுமாரு அண்ணே, இவ என்னமோ பெணாத்திக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, பாக்குறதுக்கு அவ அப்படியே லட்சுமி மாதிரியே இருக்கா. ஐயோ, மறுபடியும் மாதிரின்னு சொல்லாதீங்க. அவங்க லட்சுமி அக்கா தான். அவங்க உருவம், அவங்க பார்வை, அவங்க குரல், அவங்க ஒவ்வொரு அசைவு எல்லாம் அப்படியே இருந்தது. வேற 2 பேரை வெற்றிமா அம்மான்னு சொல்லி அவங்க முன்னாடி நிறுத்தினாங்க. அவங்கள பார்த்துட்டு இது என் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெற்றி மாமா போய் நின்ன உடனே அவர் அப்படியே கட்டி அணைச்சிட்டு எங்க எல்லாரையும் பார்த்து நான் தான் லட்சுமின்னு கதறி அழுதாங்க தெரியுமா? ஏண்டி செத்து போனவன் உயிரோட வந்தான்னு புராண காலத்துல கூட கேள்விப்பட்டது இல்ல. சரிடி, அப்போ அதோ அந்த இடத்துல ரத்த வாந்தி எடுத்து செத்து போனால, ஏண்டி அது யாரு? வெற்றி தான் கையாலேயே கொல்லி வச்சாரே, அது யாருக்குமா? ஆமா, முட்டாள்தனமா உளராத. எல்லா காரியமும் நடந்தது இதே வீட்டுல தான். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்தது. நான் இப்ப எதுவுமே நடக்கலன்னு சொல்லலையே. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது யாரு? நான் தான் லட்சுமின்னு சொல்றாங்களே, அவங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எங்க எல்லாரையும் பார்த்து அடையாளம் கண்டு பேசினாங்களே, அவங்க யாரு? என்ன காப்பாத்துங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு கதறி அழுதாங்களே, அவங்க யாரு? அவ யாரா இருந்தா நமக்கு என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி கனவு காண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள நிஜமா வாழ்ந்தவ கனவா காணாம போயிட்டா. யாரோ ஒருத்தி லட்சுமி மாதிரி இருக்காங்கிறதுக்காக, நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதுக்காக அவளை லட்சுமியை ஏத்துக்க முடியுமா? சொல்லணும். அவன் ஆந்திரா போலீஸால தேடப்படுற குற்றவாளின்னு போலீஸ் சொன்னதும் காதல் வேலையானு. நெடில் எப்பவுமே நிஜமாகாது அனு. இங்க பாரு அனு, செந்தில் வேலையும் மதுவையும் நம்பி ஏமாந்தது போதும். இனிமே யாரையும் நம்பி ஏமாற தயாரா இல்ல. ஏய், செத்து எரிச்சதுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கான்னு நம்புறது உனக்கே கொஞ்சமாவது முட்டாள்தனமா தெரியல? இழந்ததெல்லாம் போதும். இனிமே யாரையும் நம்பி நாங்க இழக்க தயாரா இல்ல. ஐயோ, நீங்க எல்லாரும் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா அவங்க யாரோ ஒருத்தங்கன்னு என்னால நினைக்கவும் முடியல. அக்காவோட மரணம் ஒரு கெட்ட கனவா இருக்கணும்னு மட்டும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுள் இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது லட்சுமி அக்கா தான் இருக்கணும்னு கடவுள்கிட்ட கண்டிப்பா கேட்பேன். நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வெற்றி லட்சுமியை நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்காரு. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. லக்ஷ்மி, இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த மனுஷ பிறவே நினைக்கிறேன். இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்கவே கூடாது. இந்த ஜென்மத்துல அடைஞ்ச ஏமாற்றம், வலி, துரோகம் இதெல்லாம் போதும். லட்சுமி, இது விசித்திரமான உலகமா இருக்கு. என்னெல்லாம் இந்த உலகத்துல நடக்குதுன்னு பாத்தியா? உன்ன மாதிரி இருக்காங்கிற ஒரே காரணத்தை வச்சு எப்படி எல்லாம் நாடகம் நடக்குது பாத்தியா? உன்னை இழந்த காயம் இன்னும் என் மனசுல ஆறல. அதுக்குள்ள யாரோ ஒருத்தி வந்து நான் தான் லட்சுமின்னு சொல்றான். இந்த கொடுமை இந்த உலகத்துல வேற எங்கேயாவது நடக்குமா? என்னோட வாழ்க்கையில மட்டும் இது ஏன் விதி விலக்கா இருக்குன்னு எனக்கு புரியல லட்சுமி, புரியல. இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல
எத்தனை போராட்டம், எவ்வளவு துயரம், எவ்வளவு கொடுமை. அனுபவிக்க முடியல லட்சுமி, இந்த வலிய அனுபவிக்க முடியல. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேனோ தெரியல. என் கூட சேர்ந்து அனுபவிக்க முடியாம நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. என் நிம்மதியை எடுத்துட்டு போயிட்டியே. ஒண்ணு, இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற தைரியத்தை கொடு. இல்ல உன்னோட நானும் வர்ற பாக்கியத்தையாவது கொடு. ரெண்டையும் கொடுக்காம எனக்கு தண்டனையை கொடுத்துறாத. இங்க பாருங்க, இதுக்கு முன்னால லட்சுமி நம்ம எல்லாருக்கும் உறவா இருந்தா, இப்போ அவ தெய்வம் ஆயிட்டா. இந்த தெய்வத்தோட வேற எவளையும் ஒப்பிட்டு பேசி எனக்கும் லட்சுமிக்கும் இடையில இருந்த புனிதமான உறவை கெடுத்துறாதீங்க. Proceed. Your Honor, குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கும் இந்த பெண்ணின் பெயர் ஜான்சி. ஜான்சியா? இல்லங்கய்யா, என் பேர் லக்ஷ்மி. எதுவா இருந்தாலும் உன்னை கேட்கிறப்போ சொல்லுமா. இப்ப அவரை பேச விடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த பொண்ணோட பேரு ஜான்சி. இவ ஆந்திரா போலீசாரால் தேடப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. இவள தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ ரவிக்குமார் அவர்கள் வால்பாறையில வச்சு கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. எஸ்ஐ ரவிக்குமார் அவர்களை விசாரிக்க உங்க பெர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். எஸ்ஐ ரவிக்குமார்.